ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மாட்ட போகிறாங்க. அந்த தருணத்தை நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரோஹிணிக்கு எப்போவுமே ஒரு தலகணம் ரொம்பவும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதில் அவங்க மாட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்பவும் அசால்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஏதோ ரொம்ப பெரிய ஆள், மற்றவங்க எல்லாருமே அவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்ன ஆளுங்க தான் அப்படின்ற நினைப்பு அவங்களுடைய மனசில் ரொம்பவும் இருக்குது. அந்த அழுக்கை என்ன பண்ணணும், அவங்க கிளியர் பண்ணியே ஆகணும். அதை முத்து அண்ட் மீனா 2 பேரும் எப்படியாவது என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த உண்மைகள் அந்த பொய்கள் எல்லாத்தையுமே உடச்சி எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முயற்சி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே முழுசாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணியை முழுசாக மாட்டி விடுறதுக்கு தான். ஏன்னா ரோஹிணி பண்ணுற தவறுகள் சின்ன சின்ன தவறுகள்லாம் கிடையாது, அது ரொம்ப 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 பெரிய தவறுகள் அப்படின்றதுனால அது ஒரு மன்னிக்க முடியாத தவறு தான். ஸோ அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாட்டி அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போகிறாங்க அப்படின்றதுனால இந்த மொபைலை எப்படி இந்த மொபைலோட சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பா, இது ஒரு பொண்ணு கீழே போட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட நீ இதை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம முத்து அதை வாங்கி வச்சுருக்காரு. வச்சுட்டு அவர் என்ன நினைக்கார் அப்படின்னா, சரி ஓகே சீக்கிரமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மொபைலை எடுத்து பார்க்குறாங்க. அந்த மொபைலை பார்த்தோன்னே மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இங்கே பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ஃபோன் தானே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்து வேகமாக வாங்கி பார்க்குறாரு. பார்த்தவருக்கு அதை விட பயங்கரமான அதிர்ச்சி. ஆமாம் ஆமாம் மீனா, இது நான் வச்சுருந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது, ஸ்க்ராட்ச் கூட அப்படியே இருக்குதே, இது அந்த ஃபோன் தான் நினைக்கிறேன். சரி இரு, நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முத்து மொபைலை சார்ஜ் பண்ணுறாரு. சார்ஜ் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அதில் ப்ரொஃபைலில் முத்து அண்ட் மீனாவுடைய ஃபோட்டோ தான் வருது. ஸோ இப்போ இது நம்மளுடைய ஃபோன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மீனா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக பாட்டியும் தாத்தாவையும் பார்க்கணும். பார்த்தா தான் அந்த பொண்ணு யார் அப்படின்ற உண்மையை நமக்கு தெரியும். எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. யாருங்க, யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நீ வா, நான் அங்கே போய் சொல்கிறேன், வா நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியன் தாத்தாவுக்கு 2 பேருக்கும் கால் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அவங்க 2 பேரும் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் அப்போ கிளம்பிடாதீங்க, உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் பாட்டிக்கிட்ட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. யார் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணியோடைய ஃபோட்டோ தான். ரோஹிணியோடைய ஃபோட்டோ காமிச்சு, இந்த பொண்ணான்னு பாருங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அது ரோஹிணி இல்லை, அவங்க இல்லை இந்த பொண்ணு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம முத்துவுக்கு தோன்ற விஷயம், அன்றைக்கி பார்ட்டிக்கு நம்ம வந்திருக்கோம், அந்த பார்ட்டியில் நம்ம குடும்பத்து ஆளுங்க இருந்தாங்க, அது போக பிஸ்னஸ் ஆளுங்க, அவங்களாம் ஃபோனை திருடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே எடுத்திருந்தாலும் அங்கேயே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ இதை கண்டிப்பாக அந்த பார்லரம்மா தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ இதை நம்ம எப்படி முழுசாக கண்டுபிடிக்கிறது, நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அடுத்த கணம் இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆமாம் ஒருவேளை இவளுக்கு இந்த பார்லர் அம்மாவுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறது இந்த வித்யா மட்டும்தான். அந்த வித்யா பொண்ணு ஏன் இந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வித்யாவுக்கு என்ன பண்ணுறாரு, வித்யாவுடைய ஃபோட்டோவை எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட காட்டுறாரு. பாட்டி இந்த பொண்ணான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, பாட்டி ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, முத்துவுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பார்லர் அம்மாவும் இந்த வித்யாவும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா வேலையுமே பார்த்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. நம்ம ஆனால் என்ன பண்ணிடணும், இந்த விஷயத்தை விடவும் கூடாது. நேராக போய் பார்லரை மட்டும் கேட்குறோமோ இல்லையோ, ஆனால் அந்த வித்யா கிட்ட எல்லாத்தையுமே கண்டிப்பாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து அவங்க 2 பேரோட சதி தான் இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது மீனா. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேருமே யோசிச்சிடுறாங்க. யோசிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா தான் அதற்கு வந்து ஒரே ஒரு ஆள். அவங்கள வந்து நம்ம மிரட்டணும் அப்படின்னா எல்லா உண்மைகளும் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து முழுசாகவே முயற்சி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அந்த ரோகிணி வந்துட்டு மூச்சு விடுறது கூட கண்டிப்பாக வித்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக நம்ம ரோகிணியோடைய கேடி வேலைகள் அத்தனையிலையும் வித்யாவுக்கு பங்கு இருக்கும் அப்படின்ற உண்மை முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதனால் மட்டும்தான் அவர் வந்து முழுசாக வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த முயற்சி கண்டிப்பாக வீணாகாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா நம்ம வித்யா பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு முழு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். அதனால் எந்த விதமான கவலையும் கிடையாது. முத்து வந்துட்டு என்ன பண்ணலாம், தைரியமாக நம்ம வித்யாவை நம்பி என்ன பண்ணலாம், நான் எல்லா விஷயங்களையும் விசாரிக்கலாம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. இப்போ வித்யாவுடைய வீட்டுக்கு போனோடனே அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இது வந்து ஃபோனு தான், எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முத்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, இது வந்து நீ ரோட்டில் வந்துட்டு அந்த செருப்பு தைக்க போனவங்க கடை முன்னாடி விட்டுட்டு போன ஃபோனு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோனு தான், நான் தெரியாமல் விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. முத்து வந்துட்டு, இது யாரோடைய ஃபோன்னு உண்மையிலே உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இது என்னோடய மொபைல் உன் கைக்கு எப்படி வந்தது, உன் கையிலேருந்து அந்த ரோட்டுக்கு எப்படி போச்சுன்ற கவலை எனக்கு கிடையாது. ஆனால் முதல்ல இந்த ஃபோன் உன் கைக்கு எப்படி வந்தது அதை முதல்ல நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லி வித்யாவை மிரட்டுறாரு. ஸோ வித்யா வந்துட்டு எதேதோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ரோட்டில் கிடந்தா ஒரு நாள் எடுத்தேன், இது யாருடைய மொபைல்னால் எனக்கு தெரியாது, நான் ஆன் கூட பண்ணலை. இப்போ இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவங்க வந்து ஏதாவது பண்ணி அதை யார்கிட்டையாவது ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு தான் நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொய்களெல்லாம் நம்ம வித்யாவும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொய்கள் எதுவுமே முத்துக்கிட்ட வேலையே செய்யலை. ஏன்னா முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா இவங்கள பற்றி. அதனால் அவர் வந்துட்டு இது எதையுமே நம்பாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, தயவு செய்து நீ வந்து இந்த அளவுக்கு கேவலமாக பொய் சொல்லாத, நீ பண்ண எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கோ. இந்த மொபைலை உங்ககிட்ட கொடுத்தது யார், பார்லர் அம்மா தான் கொடுத்துச்சா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாகவே கேட்குறாரு. அப்போ வித்யாவுக்கு ஒரே சந்தேகமாகுது. என்னடா இது, இவன் கரெக்டாக ரோஹிணி பேரை சொல்லி கேட்குறானே, இப்போ என்ன தான் பண்ணுறது, இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ரோஹிணிக்கும் இப்போ கால் பண்ண முடியாது. ஏன்னா முத்து அண்ட் மீனா 2 பேருமே நம்ம வித்யாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கேள்விக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லலை அப்படின்னா அதற்கு கரெக்டான விளக்கமாவது கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா உண்மைகளை ஒத்துக்கிட்டாகணும். ஸோ இது எதையுமே இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க. ஸோ வித்யா வந்துட்டு இப்போ எப்படி இந்த விஷயங்களை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்யா வந்து இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துடுது. அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு, இங்கே பாரு, நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம வித்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது ரோஹிணி வந்துட்டு உங்கள் எல்லார் முன்னாடியுமே ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப ரொம்ப நடிப்போட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது. அவளுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து இருக்குது. அந்த பாஸ்ட் லைஃப்பை மறக்கணும், அதை வந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவள் வந்து இவ்வளோ பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பக்கம் இருக்கிற நியாயத்தை முதல்ல வந்துட்டு நம்ம வித்யா எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ரொம்பவும் சின்ன வயசுலேயே ஒருத்தருக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஓகே, அவங்க அம்மா ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை தானேன்னு வாழ்ந்துட்டு தான் இருந்தா. பட் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, அவர் வந்து சீக்கிரமாகவே உடம்பு சரியில்லாமல் ஆகி இறந்து போயிட்டாரு.
ஸோ அவளால் எவ்வளோ நாள் தனியாகவே வாழ முடியும்? ஒரு குழந்தை கூட இருக்குது அவளுக்கு. இந்த கிறிஷ் வந்து நம்ம ரோகிணியோடைய குழந்தை தான் அப்படின்ற உண்மையும் சொல்லிடுறாரு. இங்கே பாருங்க, அந்த கிறிஷ் வந்து நம்ம ரோகிணிக்கு உண்மையான குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கிறிஷுக்கே தெரியாது. இப்போ தான் கிறிஷுக்கு வந்து கொஞ்ச நாளாக தான் ரோகிணி வந்துட்டு அவனுடைய அம்மா அப்படின்ற உண்மையை அந்த பையனுக்கே தெரிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரோகிணி வந்துட்டு ஒரு மர்மமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாவங்க. பட் அவள் வந்து நிறைய பொய் சொல்கிறது தவறு தான், அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் வந்து அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் எல்லா பொய்களையுமே சொல்லிகிட்டு இருக்கா. அவள் வந்து மனோஜை உண்மையாக லவ் பண்ணுறா. மனோஜ் வந்து அவளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் அவள் வந்துட்டு எல்லா விதமான பொய்களையும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணியுடைய பாஸ்ட் எல்லாத்தையுமே வித்யா வந்து பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து அவளுடைய தவறு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சம் வயசில் கல்யாணம் பண்ணி அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஸோ அப்படி இறந்துட்டாருன்றதுக்காக அவள் வாழ்க்கை முழுக்க தனியாகவே தான் வாழணுமா? அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கவே கூடாதா? அதுக்காக மட்டும்தான் அவள் வந்துட்டு என்ன பண்ணா, உண்மைகள் எல்லாத்தையுமே மறைச்சு இந்த வாழ்க்கையை அவளுக்கு அவளே ஏற்படுத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணதுலலாம் எந்த விதமான தவறுமே கிடையாது. பட் அந்த குழந்தையும் அவங்க கூடயே வச்சுக்கிட்டு அவங்கள யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதற்காக இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை குழந்தைய வளர்க்குறதுக்கு ரோஹிணியோடைய அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால ரோஹிணி வந்து அவளுக்கான வாழ்க்கையை மட்டுமே என்ன பண்ண முடிவு பண்ணிக்கிட்டா. அதனால தான் இத்தனை நாள் மற்றவங்களுக்காக, அவங்க அம்மாக்காக, குழந்தைக்காக, எல்லாத்துக்காகவுமே வாழ்ந்துக்கிட்டா இல்லையா? இப்போதைக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன தான் நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் எல்லா உண்மைகளையும் மறைச்சி அவங்க வந்து இந்த தவறுகளை பண்ணி கல்யாணம் பண்ணது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வித்யாவும் வந்துட்டு தப்பு தாங்க, கண்டிப்பாக தப்பு தான், அவங்க ஏகப்பட்ட தவறுகள் பொய் சொல்லியிருக்கா, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவள் பக்கமும் ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. அந்த நியாயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு பொண்ணும் வாழ்க்கை முழுக்க தனியாக வாழ முடியாது இல்லையா? அதற்காக தான் ரோஹிணி வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தா. அதுவும் வந்துட்டு தன்னுடைய பையன் பிறந்தவுடனே அவள் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலை. அந்த பையனுக்கு 5 வயசு ஆகுற வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு தாங்க இருந்தா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதற்கப்புறமும் நம்மளால் தனியாக வாழ முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் அவள் வந்து கல்யாணமே பண்ணா. ஸோ ரோஹிணி ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ பார்த்திங்கன்னா, ஆனால் அவள் ரொம்ப மோசமாகிட்டா. அவள் சொன்ன பொய்கள் எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற தருணம் வரும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, பொய்க்கு மேலே பொய் சொல்கிறா. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அதை விட இன்னொரு பொய், இந்த மாதிரி நிறைய பொய்களை சொல்லிக்கிட்டே போகிறா. இது வந்து அவளை வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் விடப்போகுது அப்படின்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவள் என்கிட்டயே இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து இந்த மொபைலை வந்து கீழே தெரியாமல் தான் போட்டுட்டு வந்தேன், ஆனால் அதற்கு வந்து என் மேலே அவ்வளோ கோவப்பட்டா. நீ எதற்காக இப்படி ஒரு வேலையை பண்ண? அந்த முத்து வந்துட்டு சீக்கிரமாகவே என்னை பற்றின எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீயும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி என் மேலே அவ்வளோ ரொம்ப கோவப்படுறா. இப்போ எனக்கும் அவளுக்கும் சண்டை, நானும் அவளுமே பேசிக்க மாட்டோம். நாங்கள் 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ என் மேலே அவள் அவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறா. அவளுடைய கோபம் வந்து நியாயமானது தான், அவளுடைய பயமும் நியாயமானது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து எதையுமே வேணும்னு பண்ணலை இல்லையா? நான் வந்து தெரியாமல் பண்ண விஷயங்கள் தான். அவள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கா. அத்தனை விஷயங்களையும் நான் அவளுக்கு வந்து முழுசாக உறுதுணையாக சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன். அவளுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு தவறுமே நான் வந்து பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறா. நம்ம வித்யா வந்துட்டு நடந்த எல்லா உண்மைகளையுமே எடுத்து சொல்கிறாங்க. பட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு வித்யா சொல்லிட்டா அப்படின்றத மட்டும்தான் அவள் வந்து யோசிக்கிறாளே தவிர என்னை பற்றி அவள் யோசிக்கிறதே கிடையாது. நான் வந்துட்டு எதற்காக அப்படி பண்ணேன், நான் அவள் மேலே எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கவே மாட்டேங்கிறா. அவளோட பொய்கள் வந்து அவளை அளவுக்கு அதிகமாக பின்தொடரும் போது அவள் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணிடுறா நிறைய விஷயங்களில். அதோடைய விளைவு தான் இப்போ உங்களுக்கும் கூட அவன் மேலே சந்தேகம் வந்திருக்கும்.
பட் அவள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ப்ளீஸ் அவளை வந்து நீங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வித்யா ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறாங்க. அதற்கு முத்து வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் வந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனால் இப்போ எதுக்காக ஏன் மொபைலை திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுதான் அவள் பண்ணுற தவறுகள். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய தவறுகளை மறைக்கணும். அதாவது அவங்க விஜயா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரோகிணி மேலே நிறைய சந்தேகம் அப்பப்போ வருது. அந்த சந்தேகத்தெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். அவங்க மேலே இருக்கிற சந்தேகத்தை, கோவத்தை எல்லாத்தையுமே திசை திருப்பணும் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு, மீனா மேலே அவங்க வந்து ஏதாவது ஒரு பழியை போட்டோம் அப்படின்னா மீனா பக்கம் திரும்பிடுவாங்க. மீனாவுடைய பிரச்சனை அந்த மைண்டில் இருப்பாங்க. இவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதற்காக தான் இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா, நிறைய விஷயங்களில் உங்கள் பக்கம் வந்து திசை திருப்பி விட்டா. இப்போ சத்யாவோடைய வீடியோ வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த சிட்டி இருக்கான் இல்லையா, அந்த சிட்டிக்கிட்ட இவன் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தா, அந்த விஷயத்தை அவன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு பதிலாக உங்களுடைய மொபைலை திருடணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நாங்கள் வந்து எடுத்து மட்டும் தான் கொடுத்தா, ஆனால் அதை உண்மையிலே வெளியிட்டது யார் அப்படின்னா அந்த சிட்டி தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவன் வெளியிட்டான், ஆனால் சித்திக்கிட்ட இவங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த பார்லர் அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது இந்த பிஏ தினேஷ்னு ஒருத்தன் இருக்கிறான், அதாவது நான் அவளுடைய கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் ஒருத்தனை அடித்து போட்டிங்க ஞாபகம் இருக்கா முத்து, உங்களால் தான் வந்துட்டு அவளுடைய கல்யாணமே சொல்ல போனால் நடந்து முடிஞ்சது. இல்லைன்னா அவன் கரெக்ட் டைமுக்கு கல்யாண மண்டபத்துக்கு மட்டும் வந்திருந்தான் அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கவே விட்டுருந்துருக்க மாட்டான். கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்து தான் அன்றைக்கி அவளை காப்பாற்றுனீங்க, அதனால தான் அந்த நன்றியோடையாவது இரு, நீ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதன்னு நான் பல தடவை சொல்லுவேன். ஆனால் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத தவறுகள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தா. அப்படி பண்ண ஆரம்பித்தது தான் அவளை வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எப்போவுமே வந்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லாத ரோஹிணி, தயவு பண்ணி கொஞ்சம் பேர்கிட்டையாவது உண்மையாயிரு, உன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்டையாவது நீ எல்லா உண்மைகளையும் சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக மனோஜ் வந்து உன்னை மன்னித்து ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய விஷயங்களில் அவகிட்ட அட்வைஸ் பண்ணவும் செஞ்சுருக்கேன். பட் அவள் எந்த விஷயங்கள்லையுமே என்ன பண்ண மாட்டா, என்னுடைய பேச்சையும் கேட்கவே மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவாள். அவளுக்கு தோன்றது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப பாவம். அவங்க அம்மா வந்துட்டு எப்போவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து ஒரு தப்பான வாழ்க்கையை முதல்ல அமைச்சு கொடுத்ததுனால தான் அதோடைய விளைவாக தானே இப்போ வந்து இவ்வளோ பொய் சொல்லி வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்கள இன்னுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் அவள் பேசுவாள். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து மனோஜ் தான் முக்கியம். மனோஜுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள், எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள். நீங்கள் 2 பேருமே ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவே தான் இருக்கணும். ஏன்னா உங்களையுமே அவள் எந்த அளவுக்கு வேணாலும் பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு என்ன பண்ணிடுவா, அவள் கலண்டுக்கிடுவா அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா வந்துட்டு ரோகிணியை பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சந்தேகம் முத்துக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இப்போ அந்த பொண்ணு மலேசியா அப்படின்னு சொல்லுதே, அதுவாது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவள் மலேசியாலாம் கிடையாது, அவங்க அம்மா வந்து கிறிஷை வளர்த்துட்ருக்காங்க, அவங்க அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, கிறிஷோடைய பாட்டி தான் ரோஹிணியோடைய அம்மா, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு மலேசியாவிலேருந்து வந்தவங்க மாதிரியா தெரியுது, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுற நார்மல் ஃபேமிலி தான். இப்போ மீனா எப்படி ஃபேமிலியோ அதே மாதிரி தான் நம்ம ரோஹிணியும், சொல்லப்போனால் அதை விட அவங்க இன்னுமே கஷ்டப்படுற குடும்பம் தான். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான், அதாவது ரோஹிணி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் வந்து எல்லாமே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஸோ இப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அப்போ பார்த்தீங்களாங்க அவங்க வந்துட்டு அவங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தான், அப்படி இருந்தும் அத்தை கூட சேர்ந்துட்டு என்ன அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்கல்ல. ஸோ இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இல்லாதவங்களே அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிறவங்கள நம்ம என்னென்னுங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்துட்டு சொல்கிறாங்க. பார்லர் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஹெட் வெயிட் காட்டும், ஆனால் அந்த ஹெட் வெயிட் காட்டும்போது அதில் ஒரு யதார்த்தமே இருக்காது. ஆனால் நம்ம ஸ்ருதியை பார்த்துருக்கியா பழக்குறலை, அது எப்போவுமே ஒன்று போல தான் இருக்கும். நிறையா விஷயங்களில் ஹெட் வெயிட்டே காட்டாது, ஆனால் வந்துட்டு பந்தா காமிக்கும்.
ஏன்னா அது வந்து அதோடைய பழக்கம், அதோடைய பிறவியிலே வந்தது. ஆனா பார்லர் அம்மா வந்து பண்ணும்போது எனக்கு எல்லாமே வித்தியாசமா தான் தெரியும். நானே உங்ககிட்ட பல தடவ சொல்லியிருக்கேன். இது மலேசியாவான்னே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. பாத்தியா மீனா அது உண்மையாயிடுச்சு. அந்த பொண்ணு மலேசியாலாம் கிடையாது. ஆனா எல்லாரையுமே வந்துட்டு கிறுக்காக்கி என்ன பண்ணியிருக்கா, நம்ப வச்சிருக்கிறா. ஸோ இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அத்தை விஜயா, அதாவது என்னுடைய அம்மா பாத்தியா உன்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. ஸோ பார்லர் அம்மாவும் சேர்ந்து பல நாள் நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி தான் வச்சுருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே இந்த உண்மைகள்லாம் வெளியில் சொன்னோம் அப்படின்னா அடுத்து அதுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வித்யா வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க, ப்ளீஸ் இங்கே பாருங்கள், எந்த உண்மைகளையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவள் ரொம்ப ரொம்ப பாவம். அவளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டா. அந்த ஆசை இப்போ தான் நிறைவேறியிருக்குது. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெக்வெஸ்ட்டாகவே கேட்குறாங்க. இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு இந்த உண்மைகள் எல்லாத்தையும் மறைக்க முடியும்? யதார்த்தம் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வந்து உண்மைகளை சொல்லியே தான் ஆகணும். அதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. வேறு வழி கிடையாதுங்க. எல்லா உண்மைகளையும் சொன்னால் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.